என்ன சர்வீஸ் பண்ணாலும் சார்ஜ் பண்ணுவாங்கல்ல பத்மா. அப்ப நீங்க சொல்லுங்க பத்மா. அது கேஷ் புக்ல டெபிட்ல வருமா? தட் இஸ் ரெசீட்ல வருமா? பேமெண்ட்ல வருமா? எங்க வரும்? கேள்வி கேட்கிறேன். உங்கள பத்மா? ஆ, ஆ. கேக்குதா? ஆ. ஆ. இல்ல, இல்ல, இல்ல. இல்ல, இல்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, டெபிட் கார்ட் சார்ஜஸ்ன்னு பேங்க்ல புடிப்பாங்கல்ல. அது உங்களோட கேஷ் புக்லயா பாஸ்புக்ல எங்க வரும்? அந்த டெபிட் கார்ட் சார்ஜஸ். யோசிங்க. பேங்க் உங்களுக்கு புடிக்கிறான். உங்ககிட்ட இருந்து பைசா எடுக்குறான். ஆ டெபிட் கார்ட் சார்ஜஸ், அப்புறம் வந்து செக் புக் அந்த சார்ஜஸ், இல்ல வெய்வர் ஃபீஸ் அந்த மாரிலாம் நெறைய புடிக்கிறாங்கல்ல. ஸோ நீங்க உங்க பாக்கெட்ல இருந்து போடுறதுன்னா வித்ட்ராவல்ல வருமா? அப்ப இங்க இங்க என்ட்ரி போடுவீங்க. ஆனா ஒருவேள இங்க என்ட்ரி போடலன்னு வச்சுக்கோங்க. இங்க என்ட்ரி போடல நானு. பை டெபிட் கார்ட் சார்ஜஸ்ன்னு போடல. என்ன ஆகும் என்னோட கேஷ் புக் பேலன்ஸ்? டேலி ஆகாது. என்ன ஆகும்? கேஷ் புக் பேலன்ஸ் ஜாஸ்தியா இருக்குமா? கம்மியா இருக்குமா? ஆ அதிகமா காமிக்கும். சார்ஜ் எப்ப நான் இன்கார்ப்பரேட் பண்ணும்போது தான் கேஷ் புக் பேலன்ஸ் வந்து அந்த சார்ஜ் இன்க்ளூட் பண்ணி கம்மியாகும். கரெக்ட்டா? ஆ. அப்போ இந்த சிச்சுவேஷன்ல கேஷ் புக் வந்து பேலன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஓகேவா? அந்த மாரி இந்த மாரி அனலைஸ் பண்ணோம் பத்மா. ஒவ்வொரு சினாரியோவும் இப்படி அனலைஸ் பண்ணி எடுத்துட்டு போனோம்னா ஈஸி ஆயிடும். சரியா? இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பிஆர்எஸ்க்கு நெறைய ரீசன்ஸ் இருக்கு பத்மா. இங்க பாருங்களேன். செக் வந்து டெபாசிட் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து இந்த சினாரியோல சொல்றேன். இப்போ இந்த சினாரியோல நீங்க சொன்னீங்கல்ல, டெபிட் சார்ஜஸ் வந்து கேஷ் புக் பேலன்ஸ்ல வந்து இதுவாகல. கேஷ் புக் பேலன்ஸ் ஜாஸ்தியா இருக்குன்னா, நீங்க அப்போ என்ன பண்ணணும்? பேலன்ஸ் அஸ் பெர் கேஷ் புக் டூ பேலன்ஸ் அஸ் பெர் பாஸ்புக் பண்ணீங்கன்னா, நோ என்ட்ரி மேடு இன் கேஷ் புக் அந்த மாதிரி இருக்கு அப்டின்னா, கேஷ் புக் பேலன்ஸ வந்து ஜாஸ்தியா இருக்கு இல்லையா? கம்மி பண்ணாலும் லெஸ் பண்ணணும். கரெக்ட்டா? இந்த கான்செப்ட் தான் பத்மா உங்களுக்கு இது. ஆல்ரெடி பிஆர்எஸ் ரெகன்சிலியேஷன் கான்செப்ட் உங்களுக்கு தெரியுன்றதுனால இது ஈஸியா இருக்கும் பத்மா. கஷ்டமா இருக்காது. ஓகேவா? சோ கம்மிங் டூ ஆ பிஆர்எஸ் கரெக்ட். சூப்பர். இதுல என்ன டவுட் கேட்டீங்க நீங்க? வித்தவுட் அன் அமெண்டட் கேஷ் புக்னா என்ன? அமெண்டட் கேஷ் புக்னா என்னவா? அமெண்டட்னா என்ன நெனைக்கிறீங்க? வாட் இஸ் மீன் பை அமெண்ட்மென்ட்? சேஞ்சஸ். அமெண்ட்மென்ட்னா சேஞ்சஸ். சேஞ்சஸ் இன் த ரூல்ஸ். அததான் அமெண்ட்மென்ட்ன்னுவாங்க. 1956ல ஒரு புரோவிஷன் போட்டிருப்பான். ஏற்கனவே இந்த ம். சொல்லுமா? கேக்குதா? ஆ, ஆ. ம், ம். ஓகே, ஓகே. ம். அமெண்ட்மென்ட் ரூல் இனிஷியலா புரோவிஷன் ஒண்ணு போட்டுருவாங்க பத்மா. 1956ல ஒரு புரோவிஷன். ஆனா புரோவிஷன மாத்த முடியாது. பட் புரோவிஷன எனக்கு ஸ்லைட் அமெண்ட்மென்ட் பண்ண முடியும். அப்டின்னா என்னன்னா, ஐ கேன் டூ சம் சேஞ்சஸ் டூ மை புரோவிஷன். சேஞ்சஸ் இன் மை புரோவிஷன் ஆர் சேஞ்சஸ் இன் மை ரூல் ஆர் சேஞ்சஸ் இன் மை லா அப்டின்றத தான் அமெண்ட்மென்ட்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சேஞ்சஸ் தான் அமெண்ட்மென்ட். இங்க வித்தவுட் அமெண்டட் கேஷ் புக் சொல்லுங்க, சொல்லுங்க. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். எக்ஸாக்ட்லி. கரெக்ட். இப்ப வித்தவுட் அமெண்டட் கேஷ் புக், வித் அமெண்டட் கேஷ் புக்னா என்ன அர்த்தம்னா, வித்தவுட் அமெண்டட் கேஷ் புக்ல வந்து எந்த விதமான இப்போ டிஸ்அக்ரீமெண்ட்ஸ் ஆயிருக்குல்ல. கேஷ் புக்ல இருக்குன்றோம், பாஸ்புக்ல இல்ல. அத வந்து கேஷ் புக்ல மட்டும் எதெல்லாம் ஐட்டம்ஸ் இம்பாக்ட் ஆகுறதோ, அந்த இம்பாக்ட் ஆற ஐட்டம்ஸ கேஷ் புக்ல இன்கார்ப்பரேட் பண்ணாம நான் பிஆர்எஸ் ரெடி பண்றதுன்றது வந்து வித்தவுட் அமெண்டட் கேஷ் புக். அதாவது இப்படி சொல்றேன். ஒரு கேஷ் புக் இருக்கு.
ஒரு பாஸ்புக் இருக்கு. ஓகே. ஆனா நீங்க பார்க்கும்போது டிஃபரன்ஸஸ் இருக்கு. ஓகேவா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவாங்கன்னா, நெறைய பேரு கேஷ் புக்ல ரீவிசிட் பண்ணி, எங்கெல்லாம் வந்து கேஷ் ஐட்டம்ஸ் இருக்கோ, அத ப்ராப்பரா இன்கார்ப்பரேட் பண்ணி ஒரு ரிவைஸ்டு பேலன்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. அந்த ரிவைஸ்டு பேலன்ஸ் வச்சு பாஸ்புக்ல ஏதாவது டிஸ்அக்ரீமென்ட் இருந்தா பண்ணுவாங்க. சோ அப்பனா என்ன பண்றாங்க, ஏற்கனவே ஒரு விஷயம் கேஷ் புக் இருக்கு. அதுல கேஷ் புக்கோட ஐட்டம்ஸும் ப்ராப்பரா இன்கார்ப்பரேட் பண்றேன்ல, அந்த பாயிண்ட்ட வந்து அமெண்டட் கேஷ் புக்ன்னு சொல்லுவாங்க. இல்லப்பா, நான் இனிஷியலா எனக்கு ஒரு கேஷ் புக்கும், பாஸ்புக்கும் குடுத்துருக்காங்க. நான் டைரக்ட்டா பிஆர்எஸ் போடுறேன். ஏன் நான் கேஷ் புக் அமெண்ட் பண்ணணும்? நான் பிஆர்எஸ் ஸ்டேட்மெண்ட்லயே காமிக்கிறேன் அப்டின்னா, அதுக்கு பேர் வித்தவுட் அமெண்டட் கேஷ் புக் அப்டின்னு. அதுதான் ப்ரொசீஜர். இப்ப பின்னாடி பார்க்க போறோம். ஆ. அதான் பின்னாடி ஒவ்வொரு ஐட்டமா வரும் பத்மா. இப்போ இந்த சம் பாருங்க பத்மா. இந்த சம் படிங்க அண்ட் கம்பேரிங் த கேஷ் புக் ஆஃப் சாக்ஷம். ஆ. இருங்க, இருங்க. ஒரு ஒரு பத்மா, பத்மா ஒவ்வொன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சதுல்ல? அதாவது அவன் என்ன சொல்றான்னா சொல்லுங்க, சொல்லுங்க. இல்ல, இல்ல. அப்படி இல்ல பத்மா. இது எப்படி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண 82,000 செக் போட்டுருக்கான்ல. பெய்ட் இன் பை செக்ஸ் இல்ல பேங்க்ல. 25 மார்ச் போட்டுருக்கான் பத்மா. ஆனா அவனோட இயர் என்ன? 31 மார்ச் 2023க்கு அந்த டேட்டுக்கு அவன் வந்து பினான்சியல் க்ளோஸ் பண்ணியிருப்பான். ஆனா இந்த 82,000 செக்ல 30,000 செக் மட்டும் லேட்டா 5த் ஏப்ரல் அன்னைக்கு தான் இது கலெக்ட் ஆயிருக்கு. ஆ அதுதான் பாயிண்ட் அங்க. அப்பன்னா என்ன அர்த்தம்னா, 82,000த்துல ஆல்மோஸ்ட் 52,000 கரெக்ட்டா போயிடுச்சு. த்ரூ ஆயிடுச்சு. ஆனா 30,000 வரைக்கும் 31 மார்ச் கிராஸ் பண்ணி போயிருக்கிறதுனால, இது லேட் இம்பாக்ட்ன்னு சொல்றாங்க. அப்ப அந்த லேட்டா போன 30,000 டிஸ்அக்ரீமென்ட் ஆயிருக்கு. அத வந்து நம்ம பிஆர்எஸ்ல சார்ட் அவுட் பண்ணோன்றோம். புரியுதா பத்மா? ஆ. இப்ப பாத்தீங்கன்னா ஆ கரெக்ட். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 30,000 இருக்கு இல்லையா? இதுல என்ன ஆயிருக்கும்னு நான் சொல்றேன் பாருங்க. இங்க பாருங்க பத்மா. இது என்ன சம் சம் நம்பர் என்ன? ஆ. அம்மா நான் சொல்ல சொல்ல இந்த சம் போடுங்க. ஸ்டெப்பா சொல்லி தரேன். ஆ. சூப்பர். இந்த கேஷ் புக்கும், பாஸ் புக்கும் இந்த மாரி போட்டுக்கோங்க நோட்ல. இது கேஷ் புக்குமா? ஆ அந்த மாரி போட்டுக்கோங்க. ம்.
சொல்லியாச்சாமா? சூப்பர். பத்மா, செக் பெய்டு இன்டு பேங்க் அப்டின்னா என்ன அர்த்தம்னா, கஸ்டமர் வந்து உங்களுக்கு வந்து செக் குடுக்குறாங்க. ஓகேவா? அதாவது க கஸ்டமரோட செக்க உங்களுக்கு டெபாசிட் பண்றாங்கன்னு அர்த்தம். சரியா? கஸ்டமர் இஸ் கிவிங் யூ த செக். அப்ப அது வந்து உங்களுக்கு வந்து அது ஃபேவரபிலிட்டியா? அன்ஃபேவரபிலிட்டியா? ஆ அப்போ பாஸ்புக்ல எங்க வரும் அது? வித்ட்ராவல்ல வருமா? வெரி குட். இங்க வரும் பத்மா. ஆனா இங்க எவ்வளவு வரும்? 52,000 தான் வரும். கரெக்ட்டா? ஆனா இங்க என்ன பண்ணியிருப்பீங்க தெரியுமா பத்மா? 2 இப்ப நீங்க தான் குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 பத்மான்னு போட்டு நான் ரூ. 82,000 போட்டிருப்பேன். கரெக்ட்டா? அப்ப எனக்கு பேலன்ஸ் எவ்வளவு காமிக்குது? 82,000. கேஷ் பேலன்ஸ் அதிகமா காமிக்கிறதுல்ல. அப்ப அதிகமா காமிச்சா ஆ அப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த 82,000த்த 52,000 தான் காமிக்குது. அப்போ என்னோட கேஷ் பேலன்ஸ் ஜாஸ்தியா இருக்குன்னா, கம்மி பண்ணணும் கேஷ் பேலன்ஸ். எவ்வளோ? லெஸ் பண்ணணும். அதான் இங்க சொல்றோம். லெஸ் செக்ஸ் டெபாசிட்டட் பட் நாட் எட் கலெக்டட் 30,000. புரியுதா பத்மா? நீங்க ஒண்ணே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணுமா? என்னன்னா, ஒரே நிமிஷம். ஒண்ணே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணுமா? என்னன்னா, இந்த டிரான்சாக்ஷன் வந்து உங்களுக்கு அது வந்து வரவா? செலவா? உங்களுக்கு வந்து அது டெபாசிட்டா? வித்ட்ராவலா? ஃபேவரபிளா? அன்ஃபேவரபிளா? உங்களுக்கு இதனால மணி உள்ள வரதா? இல்ல மணி நீங்க வெளியில அனுப்புறீங்களான்ற ஒரு விஷயத்த மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஈஸியா முடிச்சிடலாம் பத்மா. புரியுதா பத்மா? ஆ. பத்மா என் வாய்ஸ் கிளியரா கேக்குறதா? ஓகே, ஓகே. சூப்பர். அதான் பத்மா இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லெஸ் பண்ணியிருக்காங்க. லெஸ் பண்ணியிருக்காங்க 30,000. ஓகே? குட். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க. Out of checks drawn amounting to rupees 31,200 on 28 January, see 28 March, check for 10,000 was presented on 3rd April. அதாவது இது பாருங்க பத்மா. அவன் என்ன சொல்றான்னா, செக்ஸ் ட்ரான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் வந்து குடுக்குறேன். நான் வந்து ஒருத்தருக்கு குடுக்குறேன். உங்களுக்கு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அது எனக்கு கேஷ் புக்ல ஆக்சுவலா நான் என்ன பண்ணியிருப்பேன்? பேமெண்ட்ல போட்டிருப்பேனா? ஆனா பேங்க் என்ன பண்ணிட்டான்னா, 3rd ஏப்ரல் அன்னைக்கு தான் அவன் வித்ட்ராவல் பண்றான். அப்ப என் கேஷ் பேக் பேலன்ஸ் என்னவா இருந்திருக்கும்? கம்மியா இருந்திருக்குமா? ஜாஸ்தியா இருந்திருக்குமா? ஆ அதனால நான் வெரி குட். அப்போ அதனால ஜாஸ்தி பண்றதுக்கு ஆட் 10,000 புரியுதா? So what you have to do? What are the steps you should be very careful? First, you should understand whether that is a payment transaction or a receipt transaction. What is very important? First step one என்ன? First understand. First understand. First understand the payment or receipt or payment transaction. September 2 அது எங்க இம்பாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கணும் பத்மா. அது கேஷ் புக்ல இம்பாக்ட் பண்ணிருக்கோமா? Whether the transaction has impacted the cash book or passbook. எதை இம்பாக்ட் பண்ணிருக்குன்னு பார்க்கணும். ஏன் இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அது பேஸ் பண்ணி தான் ஆடா லெஸ்ஸா டிசைட் பண்ணணும். ஓகேவா? இது பேஸ் பண்ணி தான் இப்ப பேலன்ஸ் அஸ் பெர் கேஷ் புக் வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப கேஷ் புக்கோட இத பார்த்துட்டே வரணும். புரியுதா? நீங்க எப்பவுமே ஒரு இது நல்லா ஸ்டடியா வச்சுக்கோங்க பத்மா. பேலன்ஸ் அஸ் பெர் கேஷ் புக்ல இருந்து பண்ற விஷயத்த வந்து நான் கரெக்ட்டா ஆட் லெஸ் பண்ணுவேன்.
அந்த கான்செப்ட்ல நான் கிரிப்பா இருக்கேன்னா, அத நல்லா கரெக்ட்டா புடிச்சுக்கோங்க. இல்ல பேலன்ஸ் அஸ் பர் பாஸ்புக்கோட இது வந்து நல்லா அனலைஸ் பண்ணுவேன். பாஸ்புக்கோடதுன்னா, அத நல்லா கிரிப்பா புடிச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு வழிய கிரிப்பா புடிச்சுக்கோங்க. மகாத்மா காந்திஜி வந்து ஆம், இது பேர் என்ன? நான் வயலன்ஸ் அடாப்ட் பண்ணினாரு. அப்படியே கிரிப்பா புடிச்சுன்னு வி காட் இண்டிபெண்டன்ஸ் த்ரூ நான் வயலன்ஸ். கரெக்ட்டா? இவரு என்ன பண்ணாரு? சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணாரு? என்ன மாரி போனான்னாரு? சுபாஷ் சந்திர போஸ். He was very aggressive இல்லையா? He was very aggressive. He ran military forces. கரெக்ட்டா? அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் பீப்பிள். இந்த அஹிம்சை எல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம இந்த மாரியும் அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கிரியேட் பண்ணணும். அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினவர் தான் சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸ் அக்ரஸிவா இருந்தாரு. மகாத்மா காந்திஜி அவர் வந்து அவர பொறுத்தவரைக்கும் வந்து பீஸ் மூலமாவே, சமாதானத்தின் மூலமாவே பண்ணிடலாம்னு நெனச்சாரு. ஆக மொத்தம் எந்த பேலன்சஸ் பெர் கேஷ் புக் மூலமா நீங்க போறீங்கன்னா, அது மாரியே போயிடுங்க. பெர்ஸ்பெக்டிவா யோசிக்கிறீங்கன்னா அப்படியே பண்ணிடுங்க. இல்லையா, நான் பேலன்சஸ் பெர் பாஸ்புக் மூலமா பண்றேன் அந்த பெர்ஸ்பெக்டிவ் மூலமா பண்றீங்கன்னா அப்படியே பண்ணிடுங்க. புரியுதாம்மா? ம். First understand the receipt or payment transaction. Step number 2, whether the transaction has impacted cash book or passbook. Okay, mama. Transaction has impacted cash book. Step number 3, whether the transaction results in cash book balance increase or cash book balance decrease. புரியுதா பத்மா? இதனால எனக்கு கேஷ் புக் வந்து கம்மியாகிறதா ஜாஸ்தியா இருக்கா? நான் எப்பவுமே ஜெனரலா கேஷ் புக் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஈஸியா இருக்கும் விஷுவலைஸ் பண்ணிக்கிறதுக்குன்னு. அப்புறம் தென் டேக் அ கால் ஃபார் whether it needs to be added or subtracted. ஓகே? அவ்வளவுதான் பத்மா. 4 ஸ்டெப் நோட் பண்ணிக்கோங்கம்மா. ம். இதான் பிஆர்எஸ் ஓடது. புரியுதா பத்மா உங்களுக்கு? வெரி குட். எழுதிக்கோங்கம்மா. ஸ்டெப் 4மே எழுதிக்கோங்க.
முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்கம்மா. அதாவது வித் கேஷ் புக் அமெண்ட்மெண்ட்ன்றத விட பத்மா பேலன்ஸ் as per கேஷ் புக்லேருந்து பேலன்ஸ் as per பாஸ்புக் போறது பெஸ்ட். நார்மலா இது இது இந்த இந்த ஃப்ளோ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஒரு ஃப்ளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க பத்மா. ஒரு ரவுண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்களே எல்லா சம்ஸும் போட்டுடலாம். ம். எழுதிட்டீங்களா ஸ்டெப் 4? முடிஞ்சிருச்சா? 4 ஸ்டெப்புமே எழுதிட்டீங்களா? ஓகே. இப்ப பாருங்க பத்மா. A check for rupees 4,000 entered in cash book but omitted to be banked on 31st March. கேஷ் புக்ல என்ட்ரி பண்ணிருக்காங்க. பட் எப்போ பேங்க்ல வந்து 31st மார்ச் அன்னைக்கு அப்டேட் பண்ணவே இல்ல அவங்க. 4,000க்கு. அப்பனா என்ன அர்த்தம்னா, அ எனக்கு வந்து பேமெண்ட்ன்னு போட்டிருப்பேன் பத்மா. சாரி. ஆமா. என்டர்ட் ஒமிட்டட் டு பி பேங்க்ல நான் கேஷ் பண்ண மறந்துட்டேன். கேஷ் புக்ல ரெசீட்ன்னு போட்டிருக்கேன்மா ரூ. 4,000. அப்ப என்னோட கேஷ் புக் பேலன்ஸ் ஜாஸ்தியா இருக்குமா? பேங்க் பாஸ்புக்ல நான் போடவே இல்ல. அப்ப என்ன ஆகும்? என் கேஷ் புக் பேலன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். பேங்க்ல போடவே இல்லன்னா, என் கேஷ் புக் பேலன்ஸ கம்மி பண்ணோம். அப்போ கேஷ் புக் பேலன்ஸ் கம்மி பண்ணோம். சோ லெஸ் 4,000. புரியுதா? குட். நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் படிங்க. A check for rupees 2,000. குட். ஆ ஆமா. அதாவது பேங்க்ல இருந்து டெபாசிட்னா என்ன அர்த்தம்? பேங்க்குக்கு அது ரெசீட்டா போறது. ஆனா நான் இங்க ரெசீட் போடவே இல்ல. ரெசீட் போடவே இல்ல. கேஷ் புக்ல ரெசீட் இல்ல. கேஷ் புக்ல ரெசீட் இல்லன்னா என்ன ஆயிடும்? என்னோட கேஷ் புக் பேலன்ஸ் வந்து கம்மியா காமிச்சிருக்கும். அப்ப இத ஆட் பண்ணணும். புரியுதா பத்மா? அவ்வளவுதான் பத்மா. இதோ 2000. ஒரே நிமிஷம் பத்மா. பக்கத்திலேயே வச்சுக்கிறேன் அத. அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சொல்லுங்க பத்மா. இப்ப டிஸ்கவுண்டிங்னா என்னன்னு சொல்லிடுறேன் பத்மா. பத்மா இந்த டிரான்சாக்ஷன் வச்சுக்கோங்க. டிஸ்கவுண்டிங்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்றேன். டிஸ்கவுண்டிங்னா என்னன்னு சொல்றேன் பத்மா. இப்ப வந்து நீங்க, நானு, ஸ்ரீ இருக்கோம்னு வச்சுக்கோங்க. சரியா? நான் வந்து உங்ககிட்ட வந்து ரூ. 10,000 வொர்த் ஆஃப் கூட்ஸ் வாங்குறேன் பத்மா. உங்ககிட்ட இருந்து. நீங்க வந்து நான் அப்புறம் வாங்கிட்டு நான் சொல்றேன், நீங்க எனக்கு சேல் பண்றீங்க. நான் சொல்றேன், "பத்மா 1 மாசம் கழிச்சு கண்டிப்பா பேமெண்ட் பண்ணிடுறேன் பத்மான்னு." நீங்களும் ஓகே லக்ஷ்மின்னு சொல்றீங்க. நீங்க சொல்றீங்க, அ அ ப "லக்ஷ்மி எனக்கு ஒரு ப்ராமிசரி நோட் எழுதி தாங்க. இந்த மாரி நீங்க 1 மாசம் கழிச்சு அந்த அமௌண்ட்ட திருப்பி குடுத்துருவீங்க அப்படின்னு பேமெண்ட் எழுதி தாங்க. நீங்க குடுக்குற ப்ராமிசரி நோட்ட பேங்க்ல வச்சு நான் பைசா வாங்கிக்கிறேன்." அப்படின்னு சொல்றீங்க. நானும் உங்களுக்கு ப்ராமிசரி நோட் போட்டு குடுக்குறேன். ஓகேவா? இப்ப என்ன ஆகுறதுன்னா பேங்க் கிட்ட போய் நீங்க அந்த ரூ. 40,000க்கு 40,000 ஆமா ரூ. 40,000க்கு நீங்க வந்து பேங்க்ல போனா பேங்க் சொல்றோம், "சரிப்பா நான் ரூ. 40,000 குடுக்குறேன். ஆனா நான் ரூ. 40,000 குடுக்க மாட்டேன். 38,800 குடுக்குறேன்." ஓகே. சாரி 39,800 குடுக்குறேன். ரூ. 200 என்னோட டிஸ்கவுண்ட் சார்ஜஸ்ன்னு சொல்றாங்க. பேங்க் உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி குடுக்கறதுக்காக ரூ. 200 கம்மி பண்ணிக்குது. புரியுதா பத்மா? இல்ல. இது வேற பத்மா. அது வந்து வேற. இயர்லி ஒன்ஸ் டிடக்ட் பண்றதுன்றது வந்து டெபிட் கார்ட் சார்ஜஸ், அப்புறம் செக் புக் ஃபெசிலிட்டி சார்ஜஸ், ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி சார்ஜஸ்லாம் அது பண்ணுவாங்க. இது வந்து என்னன்னா, ப்ராமிசரி நோட்டுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவ்லா டிஸ்கவுண்டிங் சார்ஜஸ்ன்னு வச்சிருப்பான். ஓகேவா? அத வந்து அவன் டிடக்ட் பண்ணி அவன் கையில
₹3980 குடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுறதுன்னா, ட்விஸ்ட். நான் வந்து உங்ககிட்ட என்ன சொன்னா, 1 மாசம் கழிச்சு பே பண்ணேன். நீங்க உடனே என்ன சொல்றீங்க? சரிப்பா, நீ எனக்கு பே பண்றதுக்கு பதிலா நீங்க சொல்றீங்க என்கிட்ட, ஆமா லக்ஷ்மி, நீங்க எனக்கு பே பண்றதுக்கு பதிலா பேங்க்குக்கு பே பண்ணிருங்க. ஏன்னா நான் அமௌண்ட் ஏற்கனவே வாங்கிட்டேன்னு சொல்றீங்க. நான் என்ன பண்றேன், டியூ டேட் அன்னைக்கு பே பண்ணாம வுட்டு போயிடுது. டியூ பண்ணாம விட்டுடுறேன். அப்ப என்ன ஆயிடும் அந்த அட்வைஸ்? ப்ராமிசரி நோட் அட்வைஸ் பேங்க்குக்கு குடுத்தது டிஸானர்ட். அதான் பத்மா இந்த கான்டெக்ஸ்ட். புரியுதா பத்மா? அதோட டைம் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலா என்ன ஆயிருக்கும்னா பத்மா, நீங்க வந்து உங்களோட கேஷ் பேலன்ஸ் என்ன ரிசீட்ன்னு சொல்லிட்டு நீங்க போட்டுருவீங்க பைசா கரெக்ட்டா? இது உங்கள உங்கள பொறுத்தவரைக்கும் ரிசீட். ஆனா என்ன ஆயிடுறது? டிஸானர் ஆயிடுறது. அப்புறம் என்ன ஆயிடுறதுன்னா, கேஷ் புக் பேலன்ஸ் அதிகமா இருக்கும். கரெக்ட்டா? ஆ பாஸ்புக் பேலன்ஸ் கம்மியா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? லெஸ் பண்ணணும். சோ லெஸ் டிஸ்கவுண்டட் பில்ஸ் ரிசீவபிள் டிஸானர்ட் பட் நாட் ரெக்கார்டட் கேஷ் புக் 2080. புரியுதா பத்மா? நெக்ஸ்ட். இப்ப பாருங்க பத்மா, a bill for rupees 40,000 paid by the bank under a rebate of 600 but the full amount of bill was credited in the bank column of the cash book. அதாவது ₹40,000 பில் பத்மா. ஓகேவா? பேங்க் வந்து பே பண்ணிடுறாங்க. ஒரு ₹600 ரிபேட் குடுத்து பேங்க் வந்து இஸ் பெய்ட் பை தி பேங்க். ஆனா என்ன பண்றாங்க? பேமெண்ட்க்கு பதிலா என்ன பண்றாங்க? தப்பா டெபாசிட்ல போட்டுர்றாங்க. இப்ப ₹600ன்றத தப்பா போட்டுர்றாங்க பத்மா. அப்ப என்ன ஆகும் என்னோடது? ரிபேட் ஆக்சுவலா வந்து பேங்க் குடுத்திருக்கிறத நான் வந்து ரிபேட்ன்றது சலுகை தான. குடுத்திருக்கிறத நான் கேஷ் புக்லயே என்ட்ரி குடுக்கலையாம். பாத்துக்கோங்க. இதுல தான் தப்பா போட்டுருக்கான். ஆ எதுல? சாரி. அ பில் வாஸ் கிரெடிட்டட் இன் த பேங்க் காலம் ஆஃப் த கேஷ் புக். கேஷ் புக்ல பேமெண்ட்டா போட்டுட்டான். அப்ப என்ன ஆகும் பத்மா? பேமெண்ட்டா போட்டுட்டான் அப்டின்னா, என்னோட கேஷ் புக் பேலன்ஸ் கம்மியா இருக்குமா? கரெக்ட்டா? கேஷ் புக் பேலன்ஸ் கம்மியா இருக்கும். அப்ப இத ஆட் பண்ணணும் ₹600. ஓகேவா? அடுத்தது பாருங்க. செக் வந்து ராங்லி கிரெடிட்டட் இன் த பாஸ்புக். ராங்லி கிரெடிட்டட்னா என்ன அர்த்தம் பத்மா? அதாவது ஆ தப்பா தப்பா வந்து கம்ப்ளீட்டா கிரெடிட் பண்ணிட்டாங்க. சோ இந்த சிச்சுவேஷன்ல நீங்க வந்து 2 பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கணும். இதுல எப்படி நடந்திருக்கு? பாஸ்புக்ல என்ன நடந்திருக்கு? கேஷ் புக்ல என்ன நடந்திருக்கு? அந்த 2 பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கணும். கேஷ் புக்ல என்ன ஆயிருக்கும்? அவன் வந்து வந்து ராங்லி கிரெடிட்டட்ன்னு போது, ஆ நீங்க வந்து அத வந்து ர ராங்லி கிரெடிட்டட்னா என்ன அர்த்தம்? டெபாசிட் மாரி போட்டிருப்பீங்க. கரெக்ட்டா உங்களுக்கு? டெபாசிட் வித்ட்ராவல்க்கு பதிலா டெபாசிட்ல போட்டிருப்பீங்க பத்மா. அதான் அர்த்தம். ராங்லி கிரெடிட்டட்னா. அப்போ உங்களோட கேஷ் புக் பேலன்ஸ் வந்து கம்மியா இருந்திருக்கும். கரெக்ட்டா? பத்மாக்கு புரியலையா? ஆ. செக் ரூப்பீஸ் 10,000 ராங்லி கிரெடிட்டட் இன் த பாஸ்புக் ஆன் 29th மார்ச் அப்படின்னு சொல்றாங்க. பட் ரிவர்ஸ்ட் ஆன் 2nd ஏப்ரல். ஏப்ரல்ல கரெக்ஷன் பண்ணிட்டாங்க. தப்பா வந்து கிரெடிட் ஆயிடுத்து பத்மா. ₹10,000. ஆனா ஆக்சுவலா அது வந்து ஒரு பேமெண்ட் என்ட்ரி. அப்ப கேஷ் புக் பேலன்ஸ் என்னவா இருந்திருக்கும்? கம்மியா இருந்திருக்கும். கரெக்ட்டா? பேமெண்ட் என்ட்ரி கேஷ் புக் பேலன்ஸ்ல கம்மியா இருந்திருக்கும். இப்ப கம்மியா இருந்திருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நம்ப? ஆட் பண்ணணும். ₹10,000. அதுக்கு தான் பிஆர்எஸ். அதுக்கு தான் பிஆர்எஸ். ஆட் டெக்ஸ்ட் ராங்லி கிரியேட்டட் பை பேங்க் 10,000. அதுக்கு தான் பிஆர்எஸ். புரியுதா உங்களுக்கு? ஆ. நெக்ஸ்ட் பாருங்கம்மா. பேங்க் ராங்லி டெபிட்டட். இது பாருங்க. இதுக்கு அப்படியே உல்டா என்ட்ரி. அங்க கிரெடிட்டடுக்கு வந்து நம்ம ஆட் பேக் பண்றோம்ல. இங்க டெபிட்டட்னா என்ன? அதாவது டெபாசிட் பண்றதுக்கு பதிலா பேங்க் வந்து வித்ட்ராவல்ல போட்டான் பத்மா. நீங்க இந்த சிச்சுவேஷன் எப்படி அனலைஸ் பண்ணுவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம்.
இல்ல, இல்ல, இல்ல. ஹெச், 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 ஹெச். ஸோ பேங்க் டெபிட்டட்னா என்ன அர்த்தம்? ஆ தப்பா பண்ணிட்டான். டெபாசிட் போட்டதுக்கு பதிலா வித்ட்ராயல் போட்டான். கேஷ் புக்ல கேஷ் புக்ல கே அ கேஷ் புக்ல வந்து நான் வந்து இதுல போட்டிருப்பேன். ரெசீட்ல போட்டிருப்பேனா? கரெக்ட்டா? ஏன்னா டெபாசிட் அங்க பண்ணியிருக்காங்கன்னா, இங்க ரெசீட் இல்ல. ரெசீட் நான் பண்ணியிருப்பேன். அப்ப என்னோட கேஷ் பேலன்ஸ் ஜாஸ்தியா இருந்திருக்குமா? சோ நான் மைனஸ் பண்ணணும். புரியுதா பத்மா? சூப்பர் பத்மா. இப்ப இது வந்து பாருங்க பத்மா. The check drawn on savings bank account has been shown as drawn on current account in the cash book. ஒரு செக் இதுவும் இதுவும் ஒரே மாரி பத்மா. அதாவது இந்த பி இருக்குல்ல பத்மா. ஆ பியும் ஐயும் ஒரே டிரான்சாக்ஷன். செக் வந்து ரூ. 800 கேஷ் புக்ல வந்து வித்ட்ரான் ஆயிருக்கு. ஆனா அத வந்து இதுல வந்து பார்த்தோம் அப்டின்னா, சேவிங்ஸ் அக்கவுண்ட்ன்னு இருக்கிறத வந்து நான் கேஷ் புக்ல கரண்ட் அக்கவுண்ட்ன்னு போட்டேனா. ஓகேவா? சோ நான் அப்ப என்ன எனக்கு என்ன ஆயிருக்கும்னா, என்னோட கேஷ் புக் பேலன்ஸ் வந்து கம்மியா இருந்திருக்கும். இப்ப நான் இத ஆட் பேக் பண்றேன். இன் கேஷ் புக். ஆமா. ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அதோட இம்பாக்ட்டே இருந்திருக்காது. அதனால நான் ஆட் பேக் பண்றேன். புரியுதா? ஆ இது வந்து இப்ப என்ன பண்ணணும்னா பத்மா, பேலன்ஸ் பர் கேஷ் புக் எங்கெல்லாம் ஆட் குடுத்துருக்கனோ ஆட் பண்ணிட்டு, லெஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் அஸ் பர் பாஸ்புக் கண்டுபிடிக்கணும். 1,26,000. இன்னும் ஒரு சம் போடலாம் பத்மா. சின்ன சம்மா போடலாம். இத விட சின்ன சம்மா போடலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். பாருங்க பத்மா. இப்போ இது வந்து வித்தவுட் பிரிப்பேரிங் தி அமெண்டட் கேஷ் புக். நான் ஜஸ்ட் பிஆர்எஸ் ரெடி பண்ணி குடுத்துட்டேன். இப்போ அமெண்டட் கேஷ் புக்னா நீங்க என்னன்னு கேட்டீங்களா? அதுதான் இப்ப நான் சொல்லப் போறேன். இதே கொஸ்டின அமெண்டட் பாஸ்புக் மூலமா கேஷ் புக் மூலமா பண்ணுனா எப்படி பண்றது? அத நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நல்லா பாத்துக்கோங்க. இங்க பாருங்க பத்மா. இப்போ இங்க வந்து எதெல்லாம் வந்து உங்களுக்கு கேஷ் இப்ப அவன் சொல்றான் இல்லையா? ஒமிட்டட் டூ பி ரெக்கார்டட்லாம் சொல்றான்ல பத்மா. கேஷ் புக்ல ரெக்கார்ட் பண்ணலன்னு சொல்றான்ல. நம்ம இங்க என்ன பண்ணணும்னா, ஒரு கேஷ் புக் ஓப்பன் பண்ணிக்கணும் பத்மா. ஓகேவா? இப்ப நம்ம கேஷ் புக்கோட பேலன்ஸ் வந்து இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஆ 1,58,280 ஓகேவா? ஸோ, 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் 1,58,280 ஓகே. எங்கெல்லாம் இந்த கேஷ் புக்ல என்ட்ரி போடலன்னு வருதோ, அத ஃபர்ஸ்ட் போட்டுறணும் பத்மா. நீங்க பாருங்களேன், இங்க எதெல்லாம் கேஷ் புக்ல நாட் என்டர்ட்ன்னு வருது சொல்லுங்க பாக்கலாம்.
கேஷ் புக்ல மட்டும் என்ட்ரி போடல அப்படின்றது இந்த செட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ்ல எதெல்லாம் வருதுன்னு நீங்க சொல்லுங்க. டி. கரெக்ட். வெரி குட். அவன் என்ன சொல்றான்? பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டேன். ஆனா கேஷ் புக்ல இது. பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டேன்னா இது எனக்கு என்ன ரெசீட் தானே. அப்ப 2400 ரெசீட் சைடுல வரணுமா? அது பாருங்க. 2500. நீங்க லைவா அந்த எதெல்லாம் கேஷ் புக்ல என்ட்ரி ஆகலையோ, அந்த என்ட்ரி ஆகுற டிரான்சாக்ஷன்ஸ மட்டும் நீங்க கேஷ் புக்கா ஒண்ணு பிரிப்பேர் பண்ணி, அதுலேருந்து ஒரு பேலன்ஸ் வருதுல்ல, அந்த பேலன்ஸ பிஆர்எஸ்க்கு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா எடுத்து, மத்த என்ட்ரீஸ்க்குலாம் இம்பாக்ட் குடுக்கறது தான் அமெண்டட் கேஷ் புக் மெத்தட். புரியுதா பத்மா? ஆ. இப்ப பாருங்களேன், வேற என்ன நாட் ரெக்கார்டட் இன் கேஷ் புக்ன்னு சொல்றான் சொல்லுங்க? இங்க வேற. இது ஒண்ணா பத்மா? ஆம். இந்த ஒரு பார்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பேங்கர் ராங்லி அண்ட் ரிவர்ஸ்ட் இட். செக்கு. வேற ஏதாவது பண்றாங்களா? ஆ இது பத்மா. A check for 4,000 entered in cash book but omitted. Okay, entered in cash book but omitted. Okay. A bill receivable by rupees 2080 previously discounted with the bank but has been discounted but advice was received later. Okay. A bill paid by the bank under rebate. இங்க பாருங்க பத்மா. A rebate of 600 வந்து பேங்க்ல வந்து பே பண்ணிட்டாங்களாம். ஓகே. பட் த ஃபுல் அமௌண்ட்ட வந்து பேங்க் காலம் ஆஃப் த கேஷ் புக்ல கிரெடிட் பண்ணிட்டாங்களாம். இங்க பாருங்க அதோட இம்பாக்ட். ரிபேட்ட வந்து அவங்க என்ட்ரி குடுக்கவே இல்லன்னு அர்த்தம். புரியுதா பத்மா? வாஸ் பெய்ட் பை த பேங்க் அ ரூ. 40,000 மட்டும் கிரெடிட் பண்ணியிருக்கான். ரிபேட்டுக்கு எஃபெக்ட்டே குடுக்கல. அப்ப அந்த ரூ. 600 என்னது? ரிபேட்னா சலுகை இல்ல. சோ சலுகைன்றது நம்மளுக்கு இன்கம். சோ ரிபேட் நாட் என்டர்ட் இன் கேஷ் புக் 600. ஓகேவா? கடைசி என்ட்ரி பாருங்க பத்மா. ₹800 சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல டிராப் பண்ணி, அத கேஷ் புக் கரண்ட் அக்கவுண்ட்ல போட்டாங்களாம். சோ, இங்க 800ன்னு சொல்லிட்டு கரண்ட் அக்கவுண்ட்ல போட்டனால நம்ம என்ன பண்றோம்? இந்த டிஃபரண்ட் அக்கவுண்ட் 800 கேஷ் புக்ல கரெக்ட்டா அதுக்கு ரெசிப்ட் குடுக்குறோம். இது ஒண்ணு. இது மட்டும் இல்லாம பில்ஸ் ரிசீவபிள் டிஸானர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க பத்மா. ஓகேவா? இங்க அவன் சொல்றான் இல்லையா? டிஸானர்ட். 2050 previously disaccounted if the bank had been dishonored. பட் அட்வைஸ் வாஸ் ரிசீவ்ட் லேட்டர்னா என்ன அர்த்தம்? என் கேஷ் புக்ல நான் லேட்டரா தான் இம்பாக்ட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஓகேவா பத்மா? இப்போ பேங்க்குக்கு பேங்க்கிட்டேருந்து நீங்க பைசா வாங்கிட்டீங்க. நான் குடுக்குறேன் பேங்க்குக்குன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ்ல. இப்ப நான் பேங்க்குக்கு குடுக்குறேன்னா, அப்ப நீங்க குடுத்து தானே ஆகணும் பத்மா. கரெக்ட்டா? இந்த ஃப்ளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்களேன். இந்த ஃப்ளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு 1 மாசம் கழிச்சு திருப்பி குடுக்குறேன்னு சொல்றேன். நீங்க அத பேஸ் பண்ணி ப்ராமிசரி நோட் எழுதி வாங்கி பேங்க் கிட்டேருந்து அந்த பைசா ஃபர்ஸ்ட்டே வாங்கின்றீங்க. ஆனா, நான் எந்த ஸ்டிப்புலேட்டட் டேட்டோ நான் பேங்க்குக்கு திருப்பி குடுக்கலன்னா, யார் குடுக்குறது? நீங்க தான் குடுத்தாகணும். கரெக்ட்டா? அப்ப இட்ஸ் a payment for you ல. When a bills receivable is dishonored and the payee or the drawee fails to make the payment to the bank னா, it is the responsibility of the drawer or it is the responsibility of the Padma to repay the bank on the stipulated date. அப்ப பத்மாக்கு கேஷ் புக்குக்கு அது பேமெண்ட் தானே வரும். அதான் இங்க குடுத்துருக்காங்க. Why discounted bills receivable not recorded in the cash book. இப்ப பாவம் இவன் பாக்கெட்ல இருந்து எடுத்து பே பண்ணியிருக்கான். புரியுதா பத்மா? சோ, அதுலேருந்து உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் கேரி டவுன் வரும்ல 1,60,000. அந்த 1,60,000 இந்த என்ட்ரீஸ் தவிர மத்ததெல்லாம் இருக்கும்ல பத்மா. 10,000 அப்புறம் வந்து ம அனதர் வந்து 10,000 அதெல்லாம் நீங்க இம்பாக்ட் குடுத்துட்டீங்க அப்டின்னா, லெஸ் மிச்சம் இதுக்கெல்லாம் பண்ணீங்கன்னா, யூ வில் கெட் 1 ஆக மொத்தம் 1,26,000 தான் வரும் உங்களுக்கு. பட் அமெண்டட் கேஷ் புக் மெத்தட்னா என்ன? அமெண்டட் கேஷ் புக் மெத்தட் என்னன்னா வாட் இஸ் மீன் பை அமெண்டட் கேஷ் புக்? வாட் இஸ் மீன் பை வித்தவுட் நார்மல் கேஷ் புக்ன்றது தான் நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இது ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்க. அத ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிட்டு, நீங்க எனக்கு டூ லெட் மீ நோ. நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 5 வந்து கோ த்ரூ பண்ணலாம். நீங்க ஆனா இல்லஸ்ட்ரேஷன் 4 தரவா ஆ இல்லஸ்ட்ரேஷன் 4 தரவா இருக்கிற பட்சத்துல தான் இல்லஸ்ட்ரேஷன் 5 பண்ண முடியும்.
நீங்க ஒரு வாட்டி ஹோம்வொர்க் போட்டு பார்க்குறீங்களா அது? ஏன் தெரியுமா பத்மா? இதுல வந்து நம்ம பேங்க் கோடி அடுத்த லெவல் பத்தி பேசுறோம் நம்ப. நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க்கா ஒண்ணு பண்ணியிருக்கேன் பத்மா. ஆட் பண்ணியிருக்கேன் சிலதெல்லாம். நான் சொல்றேன் அது என்னன்ட்டு. குட்டி, குட்டி சம்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் பத்மா. ஸோ ஆமா. இங்க பாருங்க பத்மா. இது பாருங்க இல்லஸ்ட்ரேஷன் 25 ஓகேவா? வேற புக்லேருந்து எடுத்திருக்கேன் பத்மா. எடுத்து இதோட ஆன்சர் போட்டிருக்கேன். ஓகேங்களா? 25 இல்லஸ்ட்ரேஷன் 26 வேற புக் பத்மா அதெல்லாம். உங்களுக்கு பிராக்டிஸ்க்காக. இது கொஸ்டினு, ஆன்சர். கொஸ்டின், ஆன்சர். இத நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க பத்மா. யுவர் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் வந்து பேலன்ஸ் ஆஸ் பெர் கேஷ் புக்கா இருந்ததுன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் நான் படிக்கிற என்ட்ரி எனக்கு வந்து கேஷ் புக்ல எப்படி இம்பாக்ட் ஆயிருக்கு? ரெசிப்ட்டா இம்பாக்ட் ஆயிருக்கா? பேமெண்ட்டா இம்பாக்ட் ஆயிருக்கா? ஓகேவா? ஸோ கரண்ட் சினாரியோ வெர்சஸ் கரெக்ட் சினாரியோ என்ன? அதுக்கப்புறம் எனக்கு என்ன 2த்துலயும் வந்து கேஷ் புக் பேலன்ஸ் ஜாஸ்தியா இருந்ததுன்னா, ஐ வில் ஹேவ் டூ டிடக்ட் இட். ஸோ லெஸ் பண்ணுவோம். கேஷ் புக் பேலன்ஸ் கம்மியா இருந்தா, ஐ வில் ஹேவ் டூ ஆட் இட் பேக். ஸோ வாட் இஸ் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட் பத்மா. ஓகேவா பத்மா? நீங்க நீங்க இத எப்படி டிராவல் பண்ணணும்னா, கேஷ் புக்லயும் ஓப்பன் பண்ணிக்கணும். பாஸ்புக்கையும் விஷுவலைஸ் பண்ணி அப்படி கனெக்ட் பண்ணி எடுத்துட்டு வரணும். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இத இல்லஸ்ட்ரேஷன் 25, 26, 27 போட்டு பாருங்க. பேசிக் சம்ஸ் ரொம்ப பேசிக் சம்ஸ். இந்த சம்ஸ் போட்டுட்டு, அப்புறம் இல்லஸ்ட்ரேஷன் 4 போடுங்க. ஓகேவா? இல்லஸ்ட்ரேஷன் 4 போட்டுருவீங்க. அப்புறம் நீங்க சொல்லுங்க. இல்லஸ்ட்ரேஷன் 5 உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஓகேவா பத்மா? ஆ. ம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்க பத்மா, இந்த ஃபார்மேட் இருக்குல்ல பத்மா, இத மட்டும் ஒரு பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்துக்கோங்க பத்மா. பிரிண்ட் அவுட் எடுத்துட்டாலும் ஓகே. இல்ல நான் பிரிண்ட் அவுட்டே எடுத்துன்றேங்க பத்மா. டைம்லாம் இருக்காது உங்களுக்கு பாவம். இது மட்டும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த டிரான்சாக்ஷன்ஸ்லேருந்து தான் 95% உங்களுக்கு இன்டர்ல கேட்கறாங்க. இந்த 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 டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் தான் கேட்கறாங்க. புரியுதா பத்மா? குட். ரைட். பத்மா இப்ப நம்ம பத்மா நீங்க வேணா ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கனா எடுத்துக்கோங்க. ஆ இப்ப அடுத்தது வந்து பரவாயில்லையா? வில் கன்டின்யூவா? வி வில் ஸ்டார்ட் வித் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். ஓகே.